முருகாச்சரணம். கந்தர் அந்தாதி பாடல் 4. தேமொழி அத்தம் பெற என்று துவங்குகின்ற பாடல். இந்த கந்தரந்தாதி பாடல்களிலெல்லாம் முருகன் சிவனுக்கு உபதேசம் செய்தது, சூரனை அழித்தது, இதை ரெண்டையும் அடிக்கடி சொல்கிறார். சூரனை அழித்தான் அப்படின்னு சொன்னால் ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்களையும் நீக்கினவன். சூரன்கிறது அதோட ரெப்ரசன்டேஷன் தான். அந்த மும்மலங்களை அறுத்தவன். அதே மாதிரி பிரணவத்தின் உண்மையை சிவனுக்கு உபதேசித்தான் என்று சொன்னால் உயர்ந்த ஞானத்தை அருளியவன். இந்த கந்தரந்தாதி பாடல் வில்லிபுத்தூராருக்காக, வில்லிபுத்தூராரின் ஆணவத்தை அழிப்பதற்காக பாடப்பட்ட பாடல். அதனால்தானோ என்னவோ திரும்ப திரும்ப சூரனுடைய செருக்கை அழித்தவன் முருகன். ஆகவே முருகா, நீ எனக்கு அந்த பலத்தை கொடு, இந்த வில்லிபுத்தூராருடைய அகந்தையை நீக்க எனக்கு நீ அருள் கொடு அப்படின்னு கேட்குறார் போல. அதே போல் எனக்கு வில்லிபுத்தூராரை வெல்வதற்காக அந்த சிவனுக்கே நீ உபதேசம் செய்த அந்த மாதிரி உயர்ந்த ஞானத்தை நீ எனக்கு அருள வேண்டும் என்று கேட்கிறாரோ என்று தோன்றுகிறது. இப்போது இந்த பாடலை பார்ப்போம். தேமொழி அத்தம் பெற ஓந்தனக்கன்று சேனுலக தேமொழி அத்தம் சினம் காட்ட உணரை சேமகரத் தேமொழி அத்தம் புயமவர் சூடிகை சிந்த வென்ற தேமொழி அத்தம் 14 உலகும் அந்தித்தது ஒன்றே. இந்த பாடலின் சொற்பிரிவை எடுத்தால் தேமொழி அத்தம் பெற ஓம்தனக்கு அன்று சேனுலக தேம் ஒழிய தம் சினம் காட்டு அவுணரை சே மகர தேம் மொழி அத்தம் புயம் அவர் சூடிகையை சிந்த வென்ற தேமொழி அத்தம் 14 உலகும் அந்தித்தது ஒன்றே. இதில் தேமொழிங்கிற வார்த்தையை தே ப்ளஸ் மொழி அப்படின்னு எடுக்கிறார். தேமொழின்னே முதல் வரியில் சொல்கிறார். 2வது வரியில் தேம் ஒழி அப்படிங்கிறார். இந்த மொழி என்பதை பயன்படுத்தும் போதும் கணு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில், அதாவது எலும்பு மூட்டுக்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் மொழி என்பதற்கு பயன்படுத்துகிறார். இன்னொரு இடத்துல மொழி என்பதை பொருள் சொல்லும்போது அதற்கு உபதேசம் என்ற பொருளை எடுக்கிறார். முதல் வரியில் தேமொழினா இனிமையான மொழியை கொண்டவள் என்ற அர்த்தத்தில். அதே போல் அர்த்தம் எடுத்தோன்னா அர்த்தா, அதாவது சம்ஸ்கிருத சொல்லது பாதி அர்த்தம் அப்படிங்கிறத அத்தம் அப்படின்னு முதல் வரியில் சொல்கிறார். 2வது வரியில் அத்தம் தேம் ஒழிய தம் சினம் காட்டு அப்படின்னு பிரிச்சுடுறார். 3வது வரியில் அத்தம்னு வரபோதும் ஹஸ்தம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையோடு எடுக்கிறார். ஹஸ்தம் அப்படின்னு சொன்னோன்னா கை. 3வது வரியில் வருகின்ற அத்தமானது கை என்ற பொருளில் வருது. 4வது வரியில் வருகிற அத்தம் என்பது அர்த்தம் என்பதில் வருது. இப்போ இந்த பாடலுக்கு விரிவாக பொருள் பார்ப்போம். முதல் வரி தேமொழி அத்தம் பெற ஓம் தனக்கு அன்று. தேமொழி, தேன்மொழி, தேன் போன்ற இனிமையான மொழியை உடைய அது பார்வதியை குறிக்கிறது. தேன்மொழி அத்தம் பெற, அத்தம்னா இந்த இடத்துல அர்த்தம், பாதியாக இருக்கின்ற பார்வதி தேவியை பாதியாக கொண்ட பரமசிவன் அர்த்தநாரீஸ்வரர் இல்லையா, அவர் ஓம் தனக்கு பெற, ஓம் என்பதற்கு பிரணவத்தின் பொருளை தான் உணர்ந்து கொள்ளும்படியாக, தான் தெரிந்து கொள்ளும்படியாக, அதாவது சிவபெருமான் பார்வதியை இடப்பாகத்தில் கொண்ட சிவபெருமான் ஓம் என்பதற்கான பொருளை முருகன் அறிவித்தான் அவருக்கு. அதை முதல் வரியில் சொல்கிறார்.
அன்று சேன் உலக தேம் ஒழிய தம் சினம் காட்டு அவுணரை. சேன் உலகம் அப்படின்னா தேவலோகம். தேம்னா எல்லா நன்மைகளும். தேம் ஒழிய, அதாவது தேவலோகத்தில் இருப்பவர்களுடைய நன்மையெல்லாம் அழியும்படி அவர்களுக்கு மிகவும் துன்பம் கொடுத்து கொண்டிருந்த அவுணர்கள், அசுரர்கள். சினம் காட்டு அவுணர், தன்னுடைய கோபத்தை அவர்களிடம் காட்டி தேவர்களிடம் காட்டி கொண்டிருந்த அவுணரை, அந்த சூரபத்மன் முதலிய அசுரர்களை சே மகர தேம் மொழி அத்தம் புயம் அவர் சூடிகை சிந்த. சேமகரம், சேமகரனா மகரம்னா மீன், சுறா மீன். அந்த சுறா மீன் ஆண் மீன் சேமகர. அதற்கு இருப்பிடமாக இருக்கின்ற இந்த இடத்துல தேம் அப்படின்னா சமுத்திரம். சமுத்திரத்தில் மொழி அத்தம் புயம். மொழினா கணுக்களை உடைய, அத்தம், அத்தம்னா ஹஸ்தம் கைகள், புயம் புஜங்கள், இதெல்லாம் அவர் சூடிகை சிந்த. சூடிகைனா சிரஸ் தலை. அவர் தலைகளும் கணுக்கால்களும் கைகளும் புயங்களும் எல்லாம் விழும்படியாக சிந்த வென்ற வெற்றி கொண்ட முருகன். அடுத்த வரைக்கும் வரும்போதும் தேமொழி அத்தம் 14 உலகம் அந்தித்தது ஒன்றே. தேம் அப்படின்னா மிகச்சிறந்த சிறப்பு வாய்ந்த. மொழி அப்படின்னா அர்த்தம். இந்த இடத்துல முதல் வரியில் சொன்னார் இல்லையா, பார்வதியை இடப்பாகத்தில் கொண்ட சிவபெருமானுக்கு ஓம் என்ற பொருளின் அர்த்தத்தை சொன்னார். அதை இந்த 4வது வரியில் கண்டினியூ பண்ணுறார். அவருக்கு சொன்ன அந்த அர்த்தமானது, பொருளானது 14 உலகமும் அந்தித்தது ஒன்றே. 14 உலகங்களுக்கும் பொருந்தும். எந்த பொருள், அந்த பிரணவத்தின் உட்பொருளை முருகன் கூறியது எல்லா காலத்திற்கும் பொருந்தும், எல்லா உலகங்களுக்கும் பொருந்தும், எல்லா இடத்திற்கும் பொருந்தும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். அதாவது முருகன் சிவபெருமானுக்கு போதித்த அந்த ஓம் என்பதன் பொருளானது எல்லா உலகங்களுக்கும் எப்பொழுதும் பொருந்தி இருப்பது, ஒத்து வரக்கூடியது. அந்த முருகன் யாருன்னு கேட்டால், அந்த அசுரர்களை, தேவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த அசுரர்களை அவர்களுடைய கரங்களும் புயங்களும் தலைகளும் சிந்தும்படியாக அழித்தவன் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். முருகாச்சரணம்.